அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற அதி உன்னதமான பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய குருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதன உரையாடல் நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவுகளிலே லீலாவதி என்கிற பதிவிரதை இறந்துவிட்ட தன் கணவனாகிய பத்மனை நினைத்து வேதனை கொள்கிறாள். தன்னுடைய இஷ்ட தேவதையாகிய சரஸ்வதி இடத்திலே தன்னுடைய கணவனுடைய பிரிவை பற்றி வேதனையாக தெரிவிக்கிறாள். பக்தியின் மீது இரக்கம் கொண்ட சரஸ்வதி தேவியானவள் அவளுக்கு முழுமையாக ஞானத்தை புரியப்படுத்தும் விளக்கங்களை சொல்கிறாள். இந்த யாக்கை நிலையாமை இது ஒரு வகையான சொப்பன வாழ்க்கை என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு விட்ட லீலாவதி தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டதாக சொன்னாலும் கூட தன்னுடைய கணவன் இப்போது எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று காண விரும்புவதாக சொல்லுகிறாள். பக்தியின் அறியாமையை எண்ணி வியந்த சரஸ்வதி தேவி சூட்சும தேகத்தோடு அவளை அழைத்துக் கொண்டு பெரிதொரு இடத்திற்கு செல்லுகிறாள். அங்கே விதுரகன் என்கிற ஒரு மன்னன் போர்க்களத்திற்கு சென்று போர் முடிந்து அலுப்பு தீர ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது அங்கே சென்று காட்சி கொடுக்கிறாள். பெண்ணே, உன் கணவன் பத்மன் இப்போது விதுரகன் என்கிற பெயரிலே பிறந்திருக்கிறான், இந்த தேசத்து மன்னனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறாள். விதுரகனுக்கும் இங்கே நடந்தவற்றை பற்றி ஏதும் புரியவில்லை, குழப்பமாக இருக்கிறான். சரஸ்வதி தேவியின் கிருபா கடாட்சத்தால் விதுரகனுக்கு முற்பிறவி நினைவு வருகிறது. முற்பிறவி நினைவு வந்து தான் யார் என்பதை பற்றி புரிந்து கொண்டு விட்ட விதுரகன் சரஸ்வதி தேவியிடம் கேட்கிறான், தாயே, சில தினங்களுக்கு முன்புதான் பத்மனாக இருந்த நான் இறந்ததாக தெரிகிறது. ஆனால் இப்போது விதுரகன் என்கிற பெயரிலே இங்கே சற்றேறக்குறைய நடுத்தர வயதிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்கிறார். இதற்கு சரஸ்வதி தேவி சொன்ன பதில், இவையெல்லாம் சொப்பன காட்சிகள். சொப்பனத்திலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் வெகு வேகமாக நடந்து முடிந்து விடுகின்றன. முந்தைய பிறவி என்பது உன்னுடைய முந்தைய சொப்பனம், இப்போது நீ கண்டு கொண்டிருப்பது இப்போதைய சொப்பனம் என்று விளக்குகிறாள். அப்படியென்றால் எல்லாமே கனவுதானா, இங்கே உண்மை இல்லையா என்று விதுரகனின் முற்பிறவி மனைவியாகிய லீலாவதியும் குழம்பி போய் நிற்கிறார்கள். உண்மையை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட விதுரகன் சரஸ்வதி தேவியிடம், தாங்கள் எனக்கு காட்சி கொடுத்தது வீண் போகக்கூடாது, எனக்கு ஏதாவது வரம் கொடுங்கள் என்று கேட்கிறார். கதைக்கு திரும்ப சரஸ்வதி தேவி விதுரதனை பார்த்து, அவனை பார்க்க வந்ததன் கருத்து இத்தத்துவங்களை அறிவிக்கும்படி என்று சொன்னாள். லீலாவதிக்கும் இவைகள் போதிக்கப்பட்டன என்றும் இவைகளை பிரத்யட்சமாக காண்பிக்கும் பொருட்டும் அவனிடம் அழைத்து வந்ததாகவும் சொன்னாள். விதுரதன் பிரமித்து சந்தோஷமடைந்து தேவியின் தரிசனம் வீண் போகாமல் இருக்க தனக்கு ஒரு வரத்தை கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டான். தான் தன் பழைய ராஜ்யத்திற்கு திரும்பி அதே மனைவி, மந்திரி, சுற்றத்தார் எல்லோரையும் அடைய வேண்டும் என்று தேவி வரத்தை கேட்டார். ஆனால் இச்சண்டையில் அவன் தோல்வியடைந்து உயிரையும் இழக்கலாகும் என்றாள். இதன் பிறகு அவன் இஷ்டம் பூர்த்தியாகும். உடனே தேவி அவ்விடத்தை விட்டு புறப்பட எத்தனித்தாள். அச்சமயம் இரவாக இருந்தும் சண்டை வெளிப்புறம் நடப்பதாக காணப்பட்டது. விதுரதனுடைய சேனைகள் எதிர்பாராமலும் அதர்மமாகவும் இரவில் தாக்கப்பட்டதால் சின்னாபின்னமாகி பட்டணமெல்லாம் கொளுத்தப்பட்டு சண்டையும் ஒரு முடிவுக்கு வரும் போல் தோன்றிற்று. விதுரதன் இக்காட்சியை ஒரு கண்ணால் பார்த்தவனாக இருந்ததால் உடனே ஆயுதங்கள் அணிந்து வெளிக்கிளம்பி தன்னால் கூடிய சண்டைகளை செய்ய புறப்பட்டான். அரசன் போனதும் அவனுடைய மனைவியாக லீலா தன்னையும் தன் தோழிகளையும் ரட்சித்துக் கொள்ளும் பொருட்டு தன் கணவனை தேடி வந்தவள் சரஸ்வதியும் பூர்வ லீலாவும் இருக்குமிடம் வந்து சேர்ந்தாள். இங்கே ஒரு கருத்தை காணுங்கள். அன்றைய நாளிலே யுத்தங்களுக்காக பொதுவிலே உருவாக்கப்பட்ட நெறிமுறைகள் இருந்தன.
பகலில்தான் யுத்தம் நடக்கும். இரு படைகளுக்குமான சேனை தலைவர்கள் சங்குநாதம் முழங்குவார்கள். இரு படைகளையும் சேர்ந்த சேனை தலைவர்கள் சங்குநாதம் ஒலித்தவுடன் யுத்தம் தொடங்கும். குறிப்பிட்ட நேரம் வரையிலும் யுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். வெயில் அதிகரித்த பிறகு அல்லது உணவு வேளை வந்தபோது மறுபடியும் சங்குநாதம் முழங்கப்படும். போரை நிறுத்திவிட்டு உணவு உண்ண செல்வார்கள். பிறகு சற்று ஓய்வெடுத்ததற்கு பிறகு மறுபடியும் யுத்தம் தொடங்கும். மாலை வேளை வந்ததும் சங்குநாதம் முழங்கப்படும். அன்றைய நாளின் யுத்தம் முடிவுக்கு வரும். இரு தேசத்தின் படைகளும் தத்தமது பாசறைகளுக்கு திரும்பி ஓய்வெடுப்பார்கள். காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். யுத்தத்திலே மரணித்தவர்களுக்கு சமாதி வைக்கப்பட்டு நடுகற்கள் வைக்கப்படும். இப்படித்தான் அன்றைய காலத்திலே யுத்தங்கள் நடந்தன. ஆனால் இன்றைய நவீன காலத்திலே யுத்தங்கள் நள்ளிரவிலே நடக்கின்றன. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அப்பாவி மக்கள் மீது குண்டுமழை பொழியப்படுகிறது. இன்றைய காலம் எல்லாமே மாறியிருக்கிறது. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, யாரோ சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்காக, சிலருடைய வெறுப்புக்காகவே யுத்தங்கள் நடைபெறுகின்றன. எளிய மக்கள் அமைதியாக வாழ்ந்திருப்பதற்கு இந்த யுத்தங்கள் அவசியமில்லை. ஏற்கனவே மக்கள் பசியோடும் பட்டினியோடும் நோயோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற மக்களை மேலும் யுத்தங்கள் என்கிற பெயரிலே தேச சேவை, தேச நலன் என்றெல்லாம் அவர்களுக்கு மூளை செலவை செய்யப்பட்டு போர்க்களங்களிலே ஈடுபடுத்தி அவர்களை கொன்று குவிக்கக்கூடிய காரியத்தை யாரோ சிலருடைய விருப்பத்திற்காக காலகாலமாக இந்த மண்ணிலே மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே லீலாவதியின் கணவன் மறுபிறவை எடுத்த விதுரதன் யுத்த களத்திற்கு செல்லுகிறான். சரஸ்வதி சொல்கிறாள், நாம் இப்பொழுது உணர்வதும் அனுபவிப்பதும் முன்னால் சித்தில் ஏற்பட்ட சங்கல்பங்களே. உணர்ச்சி என்ற நோக்கம் நம்மிடத்தில் வெகு காலங்களாக வேரூன்றி இருப்பதால் இவ்வெளித்தோற்றங்கள் சத்தியமாகவும் கனரூபமாகவும் உணரப்படுகின்றன. ஆனால் சொப்பனத்தில் தோன்றுகிறவைகள் எப்படி அக்காலத்தின் சாத்தியமோ அப்படியே விழித்திருக்கும் போது ஏற்படும் அனுபவங்களும் அக்காலத்தில் சத்தியம்தான். சொப்பனத்தில் ஜாக்கிரத அவஸ்தை அசத்தியம், விழித்திருக்கையில் சொப்பனம் அசத்தியம். ஜன்மாவில் சாவு அசத்தியம், சாவில் ஜன்மம் அசத்தியம். நாசம் இவைகளுக்கெல்லாம் சகஜம். ஆகவே இவைகள் சத்துமல்ல அசத்துமல்ல, வெறும் மதிமயக்கம். அந்த காலப்பிரமாணத்தில் அவைகள் சத்தியம். ஆனால் நித்திய சத்தியத்தை குறித்து பேசுங்கால் எல்லாமே அசத்தியமே என்று மொழிகிறாள். இது மேலோட்டமாக பார்க்கும் போது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். நாம் காணக்கூடிய கனவிலே நனவு வாழ்க்கையிலே நம்மால் சாதித்துக் கொள்ள முடியாதவற்றை செய்கிறோம், சாதிக்கிறோம். இப்படி செய்யும் போது அங்கே அந்த காரியம் உண்மை போலவே தோன்றுகிறது. கனவு முடிந்து விழிப்பு நிலை ஏற்பட்ட போது அது பொய் என்று ஆகி போகிறது. அதுபோல இப்போது நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உடல் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடியவை எல்லாமே சங்கல்பத்தின் காரணமாக ஏற்பட்டவை. அதாவது சித்தம், அறிவினுடைய சங்கல்பத்திலே ஆன்மாவிலே சேமித்து வைக்கப்பட்ட எண்ண குவியல்கள் வாழ்க்கை காட்சிகளாக விரிகின்றன. இந்த உண்மையை ஞானியர் மாத்திரமே உணர முடியும். மற்றவருக்கு இது குழப்பத்தை தான் தரும். எக்காலத்திலும் எது ஒன்று அறியப்படாததோ அதுதான் பிரம்மம், அதுதான் ஜகத். இந்த பிரம்மத்தில் சிருஷ்டியானது விஸ்தாரம் அடைகிறது. அதில் நீ, நான் என்பவைகள் எல்லாம் பொய். ஆகையால் இவைகள் மேல் ஏன் பற்றுதல்? இதில் மதிமயக்கத்திற்கு இடம் ஏது? இருட்டில் தோன்றுகிற பிசாசுகள் எல்லாம் இருட்டே தவிர பிசாசுகள் அல்ல. அதுபோல நித்தியமான பிரம்மத்தில் தோன்றும் ஜனன மரணங்களும் பிரம்மமே தவிர ஜனன மரணங்கள் அல்ல. இவைகள் நம் கற்பனைகளே ஆகும் என்று சரஸ்வதி தேவி போதிக்கிறார். மேலும் அவர் சொல்கிறார்,
இந்த பிரம்மமானது ஆகாயத்திலும் பரமாணுக்களின் உட்புறமும் திரவியங்களின் ஒவ்வொரு அணுக்களிலும் வியாபித்திருப்பதால் இவைகள் யாவும் பிரம்மத்தை தவிர வேறாக மாட்டாது. ஆகையால் தானாக இருக்கும் இப்பிரபஞ்சத்தை தன் விருப்பம் போலெல்லாம் ஆத்மா காணுகிறது. சூரிய கிரணங்களில் காணப்படும் அணுக்கள் போல எண்ணிக்கையற்ற பிரம்மாண்டங்களாகிய அணுக்கள் இந்த பிரம்மம் ஒதுக்கையில் தோன்றுகின்றன. வாயுவின் அசைவும் கந்தமும் ஆகாயத்தின் சூன்யமும் உருவம் அற்றிருந்தும் எவ்விதம் இருப்பதாகவே அறியப்படுகின்றனவோ அதுபோலவேதான் பிரம்மமும். அதனுள் பிரபஞ்சமும் விஸ்தாரமடைவதால் இருப்பதாகவே கொள்ள வேண்டும். இருப்பது இல்லாதது, ஏற்பது ஏற்காதது, சரம் அசரம், ஸ்தூலம் சூக்ஷ்மம் என்பதெல்லாம் நம் புத்திக்கு விளங்குவதற்காக ஏற்பட்டவையே தவிர உண்மையில் பிரம்மத்தின் பாகங்கள் ஆக மாட்டார். பிரம்மத்தை காட்டிலும் வேறலாத இவற்றை பிரம்மத்தின் அவயவங்களாக காண்பது சற்று சிரம சாத்தியமானதே. ஆகவே கயிற்றில் காணும் சர்ப்ப தோற்றம் போல் பிரம்மத்தினிடத்தில் காணும் இப்பிரபஞ்சம் சத்தியம் என்றோ அசத்தியம் என்றோ முடிவாக கூற முடியாது. இங்கே சரஸ்வதி தேவி மிக நுணுக்கமான பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லுகிறார். சூரியனின் கிரணங்கள் வெளிச்சம் அண்டம் முழுவதும் பாய்கிறது. அந்த வெளிச்ச புள்ளிக்குள்ளே அணுக்கள் இருக்கின்றன. மிக மிக நுணுக்கமான அணுக்கள் இருக்கின்றன. அணுக்கள் அடர்த்தியாக சேர்ந்து உருவமாக மாறுகின்றன. இதுபோலதான் மனிதர்களுடைய உடலுக்குள்ளேயும் எண்ணற்ற கோடிக்கணக்கான செல்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் உடலாகவும் மாறி இருக்கிறது. அவற்றை பிரித்து 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 பார்த்து கொண்டே சென்றால் கடைசியாக செல்கள் மீதமாகும். அவற்றையும் மேலும் பிரித்து பார்த்தால் அணுக்களாக மாறும். இங்கே வார்த்தையை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அணு, பரமாணு என்ற வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. நம்முடைய முன்னோர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அணு, பரமாணு, திரிசராணு என்றெல்லாம் சொன்னார்கள். அவை பெருமாட்டி திருக்குறளின் மேன்மை பற்றி சொல்லும் போது அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக்க தரித்த குரல் என்று பாடினார். அணு என்பது மிகவும் சிறியது. அந்த அணுவை துளைத்து அதற்குள்ளே திருக்குறளின் மொத்த பாகங்களையும் தேய்த்து வைத்தால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் அணுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்குள்ளே இந்த ஆன்மா பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் அடைந்து வந்திருந்த பிறவிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாமே பதிந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய மனிதன் விஞ்ஞான கண்டுபிடிப்பால் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கணினி, அதற்குள்ளே வைக்கப்படக்கூடிய நினைவகங்கள், ஆங்கிலத்திலே இவற்றை ஹார்ட் டிஸ்குகள் என்று சொல்லுவார்கள். முதலிலே பெரிய பெரிய வட்டுக்களாக உருவாக்கப்பட்டு அதிலே சேமித்து வைக்கப்பட்டன. இப்போது சின்ன சிறிய வில்லைகளிலே சேமித்து வைக்கப்படுகின்றன. மைக்ரோ சிப்ஸ் என்று இதை குறிக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களிலே இதுவும் நுணுக்கமாக்கப்பட்டு மிகப்பெரிய நினைவகங்கள் மிகவும் நுணுக்கமாக உருவாக்கப்படக்கூடும். ஆனால் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் தூக்கி வீசிவிடக்கூடிய அளவிலே பராபரத்தின் படைப்பு இருக்கிறது. அணு, பரமாணு, திரிசராணு என்று அழைக்கப்படக்கூடிய அணுவுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய அந்த ஒன்றுக்குள்ளே பிரபஞ்சத்தின் சகல தத்துவங்களும் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாது முந்தைய பிறவிகளின் எண்ண பதிவுகள் எல்லாம் கர்மவினைகளாக அங்கே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் மிகப்பெரியவன். மனிதர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதபடியாக மிகப்பெரிய அதிசயங்களை இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அது காரணமாகவே பரமாகவும் அவரமாகவும் இருக்கிற காரணத்தால் இறைவனை பராபரம் என்று நாம் குறிக்கிறோம். தோற்றத்திற்குள்ளும் தோற்றத்திற்கு அப்பாற்பட்டும் இருக்கக்கூடிய மகத்தான சக்தியை பராபரம் என்றாகிறது. இந்த ஜீவன் என்பது சித் அல்லது பிரம்மத்தின் தன்மையாக இருப்பதால் ஜீவன் சித்திலே விஸ்தரிப்பதாக எண்ணுவதே பொருந்தும். சித்தில் ஜீவன் தன்னை நெடுங்காலம் ஜீவனாகவே கருதி வந்தால் ஜீவத்தன்மையே பெருகி வருகிறது. தோற்றமாக பெருகி வந்தாலும் ஜீவன் சத்தியமாகிய பிரம்மத்திலிருந்து உற்பத்தியானதால் தன் இச்சைகளையும் சத்தியமாகவே அடைய வேண்டும். ஆகையால் தான் இவ்விச்சைகள் நினைத்தபடி பூர்த்தியாகின்றன. ஆனால் இவைகளும் தோற்றங்களே.
ஆகவே இப்பிரபஞ்சம் சத்தியமாக கொண்டாலும் அசத்தியமாக கொண்டாலும் ஆகாயத்தில் தோன்றிய தோற்றமே. இதை தழுவிய இந்த ஜீவன் தன்னிடத்திலே தன் அனுபவங்கள் அசத்தியமாகி இருந்தும் சத்தியம் போலவே குலம், ஒழுக்கம், நடத்தை, பிறப்பு இவற்றால் ஒன்றெனவே தோன்றும்படி அதே மந்திரி, சேவகர்கள், குடிமக்கள் இவைகளை கொண்டு அதன் இஷ்டப்படி தோற்றத்தில் உண்டாக்கிக் கொள்கிறது. இவன் விஷயத்தில் அவர்களும் சத்தியமானவர்களே, தேச காலங்களாலும் சமமானவர்களே. எங்கும் வியாபித்திருக்கும் ஆன்மாவின் சொரூபத்தை கொண்ட தோற்றத்திற்கு இதுவே நியதி. அதாவது சம்வித் சித் ஆகிற கண்ணாடி எங்கும் இருப்பதால் சங்கல்பம் எங்கு எவ்விதம் உண்டாகிறதோ அங்கு அவ்விதமே பிரதிபிம்பம் தோன்றுகிறது. ஜீவ ஆகாசத்தில் பிரதிபை எதை செய்கிறதோ அது வெளியிலும் தோற்றமாக தோன்றுகிறது. அவ்விதமே உன் குலம், உன் குணம், உன் நடத்தை, உன் உருவமும் கொண்ட இந்த லீலா என்பவளும் ராஜாவின் இச்சைப்படி அவ்விஷ்டம் பூர்த்தியாகும்படி தோன்றினவள். ராஜாவினுடைய மனோ ஆகாசத்தில் நீயும் அவளும் சமமானவர்களே. நீ எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம் அவளும். ஆனால் வாஸ்தவத்தில் இந்த நீ, இவ்வாசகம், இதோ இருக்கும் நான், இந்த புவனம், இந்த பூமி, இவ்வரசன் ஆகிய எல்லாம் நானேயாகும். ஆகையால் மனக்கிளர்ச்சியின்றி சாந்தியுடன் உள்ளபடி ஒருமித்து நிற்பாயாக என்று சரஸ்வதி தேவி மொழிகிறாள். அச்சமயத்தில் ராஜனை தேடி வந்த இரண்டாவது லீலானவள் சரஸ்வதியை கண்டு உடனே வணங்கி அவளை நோக்கி, தான் இப்பொழுது நேரில் பார்க்கும் உத்தமையை ஏற்கனவே அடிக்கடி கனவில் பார்த்திருப்பதாகவும் இன்று இக்கனவுகள் பூர்த்தியாகும்படி தனக்கு தரிசனம் கொடுத்ததுடன் ஒரு வரமளிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டாள். தேவியும் அப்படியே வாக்கு கொடுக்க லீலா தான் இந்த உடலோடு மறுஜன்மத்தில் தான் பர்த்தாவை மறுபடியும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். தேவி வாக்களித்தபடி கேட்ட வரனையும் கொடுத்தாள். இங்கே மாயாஜாலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. லீலாவதி என்கிற பெண் தவம் இயற்றி உடலில் இருந்து சூட்சுமமாக பிரிந்து வருகிறாள். முற்பிறவிலே இறந்துவிட்ட கணவன் விதுரதன் என்கிற பெயரிலே வேறு தேசத்திலே பிறந்து மன்னனாக வாழ்ந்திருக்கிறான். சரஸ்வதி தேவியின் உதவியால் அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த பிறவியிலே விதுரதன் மனைவியாக இருக்கக்கூடியவளும் வருகிறாள். அவளும் லீலாவதியே. அவளுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. ஒரே லீலாவதி மறுபிறவியிலே தன் கணவரோடு மறுபடியும் மனைவியாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தான் முந்தைய பிறவியின் நினைவுகளோடு இவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். தனக்கு எதிரே நிற்கக்கூடிய லீலாவதியும் தானும் ஒருவள் தான் என்பதை பார்த்த போது லீலாவதிக்கு அதிசயம் நேரிடுகிறது. இது சிருஷ்டியின் ரகசியம். இது எப்படி என்று பார்த்தால், நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனவிலே நாம் வாழ்கிறோம். கனவு கண்டு கொண்டிருக்கும் நாம், கனவுக்குள்ளே வாழ்ந்திருக்கும் நாம் என்று இரண்டும் நாமே தான் அன்றி வேறல்ல. இந்த தத்துவங்களை சரஸ்வதி தேவி புரிய வைக்கிறார். இவை எல்லாமே சித்தம் என்கிற அறிவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சங்கல்பங்களை அல்லாது வேறல்ல என்று சொல்லுகிறார். நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு திட்டமிடுகிறோம். இப்படி திட்டமிடுகிறோம். இத்தனை மணிக்கு இந்த ஊரிலிருந்து புறப்பட்டு இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு போய் சேருவோம், அங்கே இந்த விடுதியிலே தங்குவோம், இந்த உணவகத்திலே உணவருந்துவோம், இந்த காட்சிகளை எல்லாம் காணுவோம் என்றெல்லாம் திட்டமிடுகிறோம். திட்டமிட்டபடி பயணத்தை மேற்கொண்டு அவற்றை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய வீட்டிற்கு வந்து விடுகிறோம். இது எப்படி நடக்கிறது? சித்தம் என்கிற அறிவை கொண்டே திட்டமிட்டு இவற்றை நாம் நடத்துகிறோம். அதுபோல நம்முடைய ஆழ்மனம் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் தேவை என்பதாக ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறது. அந்த வரைபடத்தை நம்முடைய நனவு வாழ்க்கையிலே நடைபெற்றி காட்டுகிறது. இப்படி நடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்பது சித்தம், அதாவது நமக்குள்ளே இருக்கும் ஆழ்மனம் என்கிற அறிவு உருவாக்கிய வரைபடம். வரைபடத்திலே உருவாக்கியதை போல காட்சிகள், வசனங்கள் ஆகியவை சேர்க்கப்பட்டு நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடக வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் இங்கே யோக வாசிஷ்டத்தின் மூலமாக வசிஷ்ட முனிவர் பகவான் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார். ஆம், எல்லாம் கனவுமயம்தான். இந்த கனவை உருவாக்குவதும் நம்முடைய மனத்தின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய சித்தம் என்பதுதான். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.